எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசன் வசனத்தோட ஒசூர் புத்தக திருவிழாவிற்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி நிறைந்த வணக்கம். ஒரு நல்ல கைதட்டலீங்களா உங்களுக்கே கொடுத்துருக்கேன். இது எனக்கு 3வது முறை ஒசூருக்கு புத்தக திருவிழாக்காக வர்றது. ஒவ்வொரு முறையும் விவாத மேடையில கலந்துக்கிறதுக்காக, மக்கள் மன்றத்தில் கலந்துக்கிறதுக்காக அழைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நிச்சயமா ஒரு தனி பேச்சுக்காக உங்களை கூப்பிடுவோம். முத்துக்குமரன் ஒரு 5 நிமிஷம் தான் கொடுப்பாங்க, பேசிட்டு ஓடி போய் உட்காந்துடலாம். ரொம்ப நேரம் பேசினா ஒழுங்கா பேசுறியான்னு பாக்குறோம்டா அப்படின்னு வர சொன்னாங்களா என்னன்னு தெரியல. நம்பிக்கையோடு நம்ம எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையா நம்மளை பத்தி நம்மளே கர்வம் கொள்றதுக்கான ஒரு தகவல் என்னன்னா, உலகம் முழுவதும் நிறைய திருவிழா நடக்குது. அது மதம் சார்ந்த, கடவுள்களை போற்றுகிற, மக்கள் மகிழ்ச்சி அடைகிற உணவு திருவிழா, சாப்பாட்டுக்கு திருவிழா இருக்கு. தக்காளியை விட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் எரிஞ்சு தக்காளியை பிசைஞ்சு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு, ஸ்பெயின் மாதிரியான நாடுகள்ல விலங்கினங்களை துன்புறுத்துறதுக்கெல்லாம் திருவிழா இருக்கு. ஆனா உலகத்திலேயே புத்தகம் வாசிப்பதற்கான திருவிழாவை நடத்துவது தமிழ்நாடு மட்டும்தான் என்பதில் நமக்கெல்லாம் எப்போதும் பெரிய கர்வம் இருக்கும். இதுக்கான பொருட்செலவு அதிகம். ஆமா, இதுக்கு விளக்கம் வைக்கணும், இந்த புத்தகம் வைக்கணும், இவ்வளவு பேரை வர வைக்கணும், திரட்டணும். இன்னைக்கு உலகம் ரொம்ப டிஜிட்டலா மாறிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் கூட, புத்தகத்தை தொட்டு அதில் இருக்கிற ஒரு எழுத்தாளரின் கருத்தை எனக்குள் புகுத்துவதற்காக தமிழர்கள் இன்றும் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் என்பதற்கு ஒரு பெரிய சான்று இந்த 15வது ஒசூர் புத்தக திருவிழா. நீங்களே உங்களை நினைச்சு பெருமையா கைதிக்கலாம், தப்பே கிடையாது. புத்தகம் புது யுகம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு இதுல பேசலாம் அப்படின்னப்போ, எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி மேடைகள்ல இப்படி கூட்டத்தை பாக்குறப்ப தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்லுவார், அது ஞாபகத்துக்கு வந்துடும். யாருக்கெல்லாம் தென்கட்சி ஐயா தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். அதனாலதான் நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அதுல மகிழ்ச்சி. ஒரு 25 வருஷம் தொடர்ந்து வானொலியில இன்று ஒரு தகவல்னு ஐயா சொன்னாங்க. சமூக ஊடகத்துல தம்பி வந்து கிராமப்புறங்கள் நடக்கிறது, அறிவியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, அரசியல் எல்லா தகவலும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கான விதை போட்டது தென்கட்சி ஐயா. ஏன்னா 25 ஆண்டுகள் அறிவியல் ஆண்டுங்கிற மிகப்பெரிய பெருமை ஐயா தென்கட்சி சுவாமிநாதன் கூடு. ஐயா ஒரு தகவல் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஒரு பெரிய குளம் ஒண்ணு வெட்டினார். ஒரு பெரிய குளம். இந்த மேடையில் ஆரம்பிச்சு அந்த குளத்துல விஷ பாம்பு, முதல, விஷ செடி இதெல்லாம் போட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கார். இந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். யார் இந்த குளத்தை நீந்தி கடக்கிறானோ அவன் தான் அந்த நாட்டுடைய மிகச்சிறந்த வீரன். அந்த வீரனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன். 100 ஏக்கர் எங்க? ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தரேன் இருக்காரு. அது வேணாமா? 1000 பவுன் தங்கம் தரேன் இருக்காரு. இப்பெல்லாம் முன்னால தங்க விலை ஏறுது இறங்குன்னு பார்த்துட்டு இருந்தப்ப அதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அது இருக்கு நமக்கு தேவையில்லாம 1000 பவுன் தங்கம் தரேன் இருக்காரு. அதுவும் வேணாம்னா என் பொண்ணையே தரேங்கிறார். பொண்ணூர் பார்த்தா அவ்வளவு அழகு. தமிழ்நாடு பெங்களூருக்கு நடுவுல ஒசூர்ல பிறந்த பொண்ணு மாதிரி மினுமினு மினுக்குது. பொண்ணை பார்த்த உடனே எல்லா இளைஞர்களும் வந்தாங்க. அந்த நாட்டு இளைஞர்கள், பக்கத்து நாடு, எதிரி நாட்டுல தான் கிளம்பி வந்திருக்காங்க. வண்டி கட்டி வந்து இந்த குளத்தை சுத்தி நின்ன உடனே ஒரு வீட்டுக்கு குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. கை காலெல்லாம் விட விட நாடுது. ஏன்னா உள்ள இருந்து முதல்ல வாங்குது, பாம்பு போகுது. எப்படி குதிப்பீங்க? ராஜா குறை வருத்தம். ஏன்னா நம்ம நாட்டுல ஒரு வீரன் கூட இல்லையா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆளு குதிச்சிருக்கான். ஒரு இளைஞன் குதிச்சு பாம்பெல்லாம் தள்ளி விட்டு, முதலையெல்லாம் குதிச்சு, செடியெல்லாம் அத்தெறிஞ்சு மேல வந்துட்டா கொண்டாடுது கூட்டம். தோல்ல வச்சு கொண்டாடி இருக்காங்க. அப்படியே மேல மேடையில ஏத்தி ராஜாக்கு கண்ணெல்லாம் தண்ணி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்காரு. அவன் அவர்கிட்ட வாங்குறக்கா வந்தா, சரி கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டான். என்ன வேணும் உனக்கு? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணாம் ராஜா. 1000 ஆடு வேணுமா? வேணாம். ஓஹோ, இளவரசியா? வேணான்னு இருக்கேன். ராஜா போ வந்துருச்சு. அப்புறம் என்ன வேணும்? என்னை யார் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சான் ராஜான்னு இருக்கேன். யாரோ வேடிக்காக வந்திருக்கேன். நம்மள மாதிரி பிள்ளை
தள்ளி இருக்காங்க. ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையில கறியை எடுத்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் டிவி பார்த்துட்டு தூங்குறத விட்டுவிட்டு இங்க வந்து புத்தக திருவிழால இந்த பேச்சை கேட்க உங்க எல்லாரையும் யாரோ தள்ளி விட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம ஒரு யோசிச்சு பாருங்களேன். இந்த புத்தக திருவிழால இவ்வளவு பேர் இருந்திருக்கோம். ஒசூர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஒசூர்ல இருக்கும்போது புத்தக திருவிழா வந்தவங்க அதுல பச்சி சாப்பிட்டு சில பேர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பல பேர் புத்தகங்களை சுத்தி சுத்தி வந்து அவங்க ஏதாவது வாசிக்கிற ஒரு பயில சென்னையில இருந்து கூட்டியா இருக்காங்க. அவன் பார்க்க துணுண்டு இருக்கேன், அவன் என்ன பேச போறான், நீ பார்க்க விட மாட்டாங்கன்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்களுடைய தைரியத்துக்கு முதல்ல பெரிய வணக்கம். நீங்க தள்ளிவிடப்பட்டு வந்தவர்களா தானா வந்தவர்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன் புத்தகம் படிக்கணும்? இன்னைக்கு எல்லாமே செல்போன்ல வந்துருச்சு. ஆமா தானே? எல்லாமே வருது, அரசியல் வருது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரியாமே வருது. என்ன தெரியுமா? முன்னாடிலாம் நமக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா அலைபேசி எடுத்து பார்த்தோம். ஆமாதான் சார். முன்னாடிலாம் ஏதாவது தகவல் தேவைன்னா இப்போ தேடணும், ஏதோ ஒன்று தேடணும், திருக்குறள்ல ஒன்று தேடணும்னா அலைபேசியில போவோம், தேடுவோம், வரும். இல்ல ஏதோ ஒரு சமையல் குறிப்பு தேவை அப்படின்னா அலைபேசியில போவோம், தேடுவோம், வரும். இப்போ அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சரியான வீடு கட்டுவதற்கு ஒரு மூட்டை சிமெண்டில் இத்தனை மூட்டை மணலை கலந்து சரியான முறையில் தண்ணி குழப்பீங்க ஆர்வம் பார்த்துக்கிட்டு ஒரு பையன் வரேன். நீ என்ன நாளைக்கு கொத்தனார் வேலைக்கு போக போறியா? அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு எல்லாமே அப்படித்தானே மாறிடுச்சு. நமக்கு எது தேவையோ அதை தவிர்த்துட்டு என்னெல்லாம் தேவையில்லையோ அது பூரா சோசியல் மீடியால வருது. நடுவில் இது மாதிரி அண்ணன் ஒருத்தருக்கு அண்ணன் இந்த தகவலை பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு அது முடிஞ்சோடனே அடுத்தது தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 5 ரீல்ஸ் அவர் தள்ளிக்கிட்டே இருக்காரு, நானும் அவர் சேர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அப்புறம் அண்ணன் ஏன் போடணும்னு சொல்லி சண்டை விட்டு வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு தள்ளுறது ஒரு வியாதியா மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த புத்தகத்துடைய தேவை என்னங்க அப்படின்னா, இந்த புத்தகம் தான் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்கும். அதுக்கு ரொம்ப சின்ன உதாரணம், ரொம்ப பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் தெரியும். எத்தனை பேருக்கு திருக்குறள் பிடிக்கும்? நல்லது. எத்தனை பேரு இன்னைக்கும் எப்பயாவது திருக்குறள் எடுத்து வாசிக்க முயற்சி பண்றீங்க? ரொம்ப நன்றி, உங்களுக்கு நல்ல கைதட்டு. எத்தனை பேரு இன்றைக்கு தலைமுறைக்கு புத்தகத்தை கொண்டு போய் கையில கொடுத்து வாசிக்க சொல்லுங்க? உங்களுக்கு என்னுடைய பெரிய சல்யூட். உங்களுக்கு நீங்க நல்லா கைதட்டிக்கலாம். ஏன் இந்த திருக்குறள் எல்லாம் வாய்ச்சா என்ன, புத்தகத்தை வாய்ச்சா என்ன ஆயிரும்னா, இன்னைக்கு நம்ம இளைஞர்களை சரியா என்னடா வண்டியில ஒரு ஹெல்மெட் போட மாட்டேன்,